இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, ட்ரேடிங் தமிழ் எஃபிக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல உங்களுக்கு என்னலாம் கிடைக்கும்னா, நம்மளுக்கு டெய்லி, வீக்லி அனாலிசிஸ் வீடியோ நம்ம எப்பவுமே போஸ்ட் பண்ணிருவோம். செகண்ட் என்னன்னா, உங்களுக்கு சார்ட்ஸ்ல எதனால பை பண்ணணும், எதனால செல் பண்ணணுங்கிற ஒரு டீட்டெயில் ப்ரொஜெக்ஷன நம்ம இதில சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ண புரோக்கரேஜ்ல நீங்க சேர்ந்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு வந்து விஐபி சிக்னல்ஸ் கிடைக்கும். ஒன் டூ ஒன் மென்டர் கிடைக்கும். உங்களுக்கு 24x சப்போர்ட் கிடைக்கும். டெபாசிட் வித்ட்ராவல் உங்களுக்கு அந்த புரோக்கரேஜ்ல எந்த டெபாசிட் வித்ட்ராவல் இஷ்யூ வந்தாலுமே சால்வ் பண்ணி குடுப்போம். வான்டேஜ் புரோக்கரேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணா மட்டுமே போதும். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வீக்லி அனாலிசிஸ் வீக்லி அனாலிசிஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் வீக்ல என்ன நடந்திருக்குன்னு ஒரு சின்ன கிளான்ஸ் மட்டும் விட்டு, நெக்ஸ்ட் வீக்ல அனாலிசிஸ டீட்டெயிலா பார்ப்போம். ப்ரீவியஸ் வீக்ல நம்மளுக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது 4091ங்கிற ரேஞ்சில ஸ்டார்ட் ஆகி, நம்மளுக்கு க்ளோஸ் ஆனது வந்து 4043. இங்க வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் மண்டே மார்னிங் வச்ச ஹை வந்து நம்மளுக்கு 4116. அங்க வச்சுட்டு மார்க்கெட் நல்லா நம்மளுக்கு ஒரு செல்லிங் பிரஷர்ல இருந்துச்சு. எதனாலனா எஃப்எம்சில ரேட் கட் பண்ணுவாங்களா? இல்லாட்டி ரேட் ஹைக் பண்ணுவாங்களா? இல்ல ஹோல்ட் பண்ணுவாங்களான்னு டிசிஷன் தெரியாதனால நம்மளுக்கு மண்டே மார்னிங்லேருந்து டியூஸ்டே வரைக்கும் ஒரு நல்ல செல்ல தான் இருந்துச்சு. நம்மளுக்கு எஃப்ஓஎம்சி நியூஸ் வந்த உடனே வால்யூம் கொஞ்சம் அதிகமா பிரஷரா இருந்துச்சு. அதனால நம்மள ப்ரீவியஸ் லிக்விடிட்டி மார்க்கெட் 4116ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு, அங்கருந்து மார்க்கெட் ஒரு நல்ல செல்லிங்ல இருந்துச்சு. திரும்ப நம்மளோட ப்ரீவியஸ் லிக்விடிட்டியா இருந்த 4030ங்கிற ரேஞ்ச மார்க்கெட் ஒன்ஸ் கலெக்ட் பண்ணதுக்கு அடுத்த செகண்ட் நம்மளுக்கு ப்ரீவியஸ் ஹையா இருந்த பை சைட் லிக்விடிட்டி 4116ங்கிற ரேஞ்ச மார்க்கெட் போய் ஒரு கிளீன் ஸ்வீப் ஒரு நல்ல ஸ்வீப் வச்சுட்டு, அங்க இருந்து மார்க்கெட் நம்மளுக்கு சப்ஸ்டெயின் ஆவாம, அங்க இருந்து செல் ட்ரெண்ட் ஆகி நம்மளுக்கு 4043ல க்ளோஸ் வச்சுருச்சு. ஓகே. நம்ம ப்ரீவியஸா மார்க்கெட்ட செக் பண்ணியிருந்தாலே தெரியும் உங்களுக்கு. ஆ ஜூலை ஃபுல்லாவே ஒரு ரேஞ்ச் பவுண்ட்குள்ள தான் இருந்துச்சு. அத நான் வந்து உங்களுக்கு ஒன் டே டைம் ஃப்ரேம்ல காமிக்கிறேன். எப்படி ரேஞ்ச் பவுண்ட்ல இருந்துச்சுன்னு சொல்றேன்னா, ம். ஜூலை ஃபுல்லாவே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு கரெக்ட்டான ஒரு ரேஞ்ச். கரெக்ட்டா அந்த ரேஞ்ச மார்க்கெட் பிரேக் பண்ணவும் இல்ல. அதுக்கு கீழயும் போகல. அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆச்சு மார்க்கெட். தெளிவா சொன்னா இந்த ரேஞ்ச் எடுத்துக்கலாம். 4036ங்கிற ரேஞ்ச் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஜூலையோட 2ண்ட் வீக். 1 வீக்கே அதான். அந்த 1 வீக்லேருந்து எடுத்தா நம்மளுக்கு வந்து இதே ரேஞ்சுக்குள்ள தான் இருந்துச்சு மார்க்கெட். ஏ பையும் ஆகல, செல்லும் ஆகல இந்த ரேஞ்சுக்குள்ள. இதே மாரி ப்ரீவியஸா எங்கேயாச்சும் இருந்துச்சான்னு செக் பண்ணா, நம்மளுக்கு இருந்திருக்கு. மார்க்கெட் நம்மளுக்கு ஹை போறதுக்கு முன்னாடி, இந்த ஏரியால நம்மளுக்கு ஒரு ரேஞ்ச் வச்சிருக்கு மார்க்கெட். இதோட பெர்சன்டேஜ் பார்த்துட்டு, நம்ம இப்போ வச்சிருக்க இந்த இந்த மார்க்கெட் வந்து ஒரு சாலிடா ஒரு சைட்வேஸ்ங்கலாம். ஏன்னா, மே மாசம் ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு ஆகஸ்ட்ல தான் முடிஞ்சிருக்கு. அங்க முடிஞ்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ராலி. அங்கருந்து ராலி ஆகி தான் நம்மளுக்கு மார்க்கெட் ஒரு ஹை வச்சிருக்கு. ஹை வச்சதுக்கப்புறம் மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு செல் ஆகி, திரும்ப ப்ரீவியஸ் லிக்விடிட்டிலாம் கலெக்ட் பண்ணிட்டு, மார்க்கெட் திரும்ப பை ஆகி, அதோட லாஸ்ட் இதுல இருந்தப்போ ஹை வந்து நம்மளுக்கு 5414ங்கிற ரேஞ்ச் போயிட்டு, அங்க இருந்து மார்க்கெட் நம்மளுக்கு செல் ஆச்சு. மெயின் ரீசன் இங்கருந்து எதனால செல் ஆச்சுன்னா, நம்மளுக்கு மார்ச் மாசம் கரெக்ட்டா ஸ்டார்ட் ஆனுச்சு. அதனால நம்மளுக்கு ஆயில் பிரைஸ் கூடுனதுனால, நம்மளுக்கு மார்க்கெட் ஒரு நல்ல செல்லிங் பிரஷர்லயே இருந்துச்சு. இப்போ வார் இஷ்யூ, மிடில் ஈஸ்ட் டென்ஷனும் போது. அதுக்கப்புறம் ரேட் ஹை ஆகுமா, லோ ஆகுமான்னு தெரியாதனால, நம்மளுக்கு வால்யூம் எந்த சைடு ராலி ஆக போகுது, நம்மளுக்கு இப்போ வரைக்கும் டீட்டெயிலா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இல்ல. அதனால நம்ம வந்து ஆ பை சைடும் போ வேண்டாம், செல் சைடும் போ வேண்டாம். ஒரு ஷார்ட் டெர்ம் பை அண்ட் ஷார்ட் டெர்ம் செல் தான் நம்ம நெக்ஸ்ட் வீக் எதிர்பார்க்க முடியும். அத நம்ம 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல செக் பண்ணிடலாம். 4 ஹவர் டைம் ஃப்ரேம் போயிட்டு, ஓகே 4 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்துட்டோம். இப்போ வந்து நம்மளோட பை அண்ட் செல்ல வந்து எந்த இடத்துல பை எடுக்கலாம், எந்த இடத்துல செல் எடுக்கலாம் முன்னாடி நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன டிரா பண்ணுவோம். நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன ஃபர்ஸ்ட் டிரா பண்ணுவோம். ஓகே. நான் என்னோட மொத இந்த இடத்துலருந்து இங்க வரைக்கும் வரையுது. என்னோட மொத ரெசிஸ்டன்ஸ் ஜோனா நான் இந்த இடத்துலருந்து வரைஞ்சிருக்கேன். கரெக்ட்டா நான் இங்கேருந்து இங்க வரைக்கும் வரைஞ்சிருக்கேன். 4 ஹவர்ல வரைஞ்சிருக்கேன். நான் டவுட் இருந்துச்சுன்னா 1 ஹவர்ல சேஞ்ச் பண்ணிடுறேன் கொஞ்சம் போயிட்டு. அதுக்கப்புறம் இந்த ஏரியா.
இந்த ஏரியா என்னோட 2 சப்போர்ட்டையும் வந்துட்டேன். S1யும் வந்துட்டேன், S2யும் வந்துட்டேன். இப்போ என்னோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வரையணும். என்னோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா 4080 எடுத்துக்கிடுதேன். நான் 80லேருந்து 83 ஆர் 85 வரைக்கும் என்னோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வச்சிருக்கேன். ஓகே. என்னோட 2வது ரெசிஸ்டன்ஸ் ஜோன எந்த ஏரியால வைப்பேன்? இந்த ஏரியால வைக்கலாமா? ப்ரீவியஸ் மார்க்கெட் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ண ஏரியா. அதுக்கு மேலேருந்து கொஞ்சம் தள்ளி 4027 ஆர் 30ல என்னோட 2வது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இப்போ நான் இந்த 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல வரைஞ்சத போயிட்டு 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல நான் கரெக்ட்டா வரைஞ்சிருக்கேனா இல்லையான்னு செக் பண்ணிட்டு, அந்த இடத்த நம்ம மார்க் பண்ணிருவோம். நெக்ஸ்ட் மார்க்கெட் எந்த சைடு போகுங்கிறத ஒரு டீட்டெயில் அனாலிசிஸா பார்ப்போம். ஓகே. 1 ஹவர் வந்துட்டோம். 1 ஹவர்ல மார்க்கெட் வந்து நான் இப்போ வந்து கரெக்ட்டா நம்ம மார்க்கெட் இந்த இடத்துலலாம் கரெக்ட்டா வரைஞ்சிருக்கோமா? இல்லையாங்கிறத செக் பண்ணிட்டு, நம்ம டீட்டெயிலா எழுதுவோம். ஓகே. ம். கரெக்ட்டா இந்த இடம் 4005லேருந்து நான் இந்த ஏரியாவ வச்சிருக்கேன். இது நம்மளோட 2வது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். சப்போர்ட் ஜோன். இது நம்மளோட ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் வந்து 4000 ஓகே. கரெக்ட்டா தான் வரைஞ்சிருக்கோம். எல்லாமே நீட்டா தான் வரைஞ்சிருக்கோம். இந்த ஏரியா எல்லாமே. ஓகே. அப்போனா நம்மளோட ப்ரீவியஸ் லிக்விடிட்டியா அந்த ஏரியாவே வச்சுக்கலாம். நம்மளோட ப்ரீவியஸ் செல் சைட் லிக்விடிட்டி ஏரியாவா சொல்லுற ஏரியாவே நம்ம வச்சுக்கலாம். நம்மளோட ப்ரீவியஸ் செல் சைட் லிக்விடிட்டி ஏரியாவா மேஜரா இருந்த ஏரியா இதுதான். நம்ம ப்ரீவியஸா எல்லா வீடியோலயும் சொல்லிட்டு இருக்க மேஜர் செல் சைட் லிக்விடிட்டி ஏரியா. ஒன்ஸ் 3960 இந்த ரேஞ்ச் எப்போ மார்க்கெட் பிரேக் பண்ணுதோ, நம்ம அதுக்கப்புறம் கன்ஃபார்மா இங்கேருந்து ஒரு செல் லாங் டேர்மா எடுத்து 3883 வரைக்கும் நம்ம அத ஹோல்ட் பண்ணலாம். ஒன்ஸ் இத பிரேக் பண்ணி மார்க்கெட் சப்ஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் செல்லுங்கிற அந்த ஏரியா. இப்போ நம்ம இதில எல்லாமே டெக்ஸ்ட் பண்ணிருவோம். இது நம்மளோட R2 ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 2. இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 1 அண்ட் இது நம்மளோட சப்போர்ட் 1. இது நம்மளோட சப்போர்ட் 2 அண்ட் இது நம்மளோட மேஜரா இருக்க செல் சைட் லிக்விடிட்டி. இது நம்ம 3 வாரமா சொல்லிட்டு இருக்க மேஜர் செல் சைட் லிக்விடிட்டி. ஓகே. நம்ம இது எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஓகே. இது எல்லாமே இந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு, நெக்ஸ்ட் மார்க்கெட் எதனால பை ஆகும்? எதனால செல் ஆகும்? எந்த இடத்துலேருந்து பை எடுக்கலாம்? எந்த இடத்துலேருந்து செல் எடுக்குறாங்க? ஒரு டீட்டெயில்ட் ப்ரொஜெக்ஷன இப்போ பார்ப்போம். ஓகே. இந்த இடத்துல எல்லாமே வரைஞ்சாச்சு. இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எந்த இடத்துலேருந்து ஒரு செல் எதிர்பார்க்கலாம்? எந்த இடத்துல ஒரு பைய எதிர்பார்க்கலாம்? நம்ம லாங் டேர்மா ஒரு செல்லையோ, பையையோ நம்ம இந்த ஏரியால எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்பனா இந்த ஏரியால மேக்ஸிமம் என்னத பார்க்கலாம்? நெக்ஸ்ட் அப்பனா ஒரு மேக்ஸிமம் இந்த ஏரியால என்னது பார்க்கலாம்னா, உங்களுக்கு வந்து ஷார்ட் டெர்ம் பை அண்ட் ஷார்ட் டெர்ம் செல்ல தான் பார்க்க முடியும். எந்த ரீசன்னாலனா, நம்மளுக்கு மார்க்கெட் வந்து இப்போ வந்து 24/7 வந்து ஒரு மார்க்கெட் கோல்டு மார்க்கெட் வந்து வொர்க் ஆயிட்டு இருக்கு. விடி மார்க்கெட்லயும், வான்டேஜ்லயும் வொர்க் ஆகுது. இப்போ அத தான் செக் பண்ணணும். மார்க்கெட் எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு பார்ப்போம். இதுவுமே கோல்டு தான். கோல்டோட சனிக்கிழமையும், ஞாயிற்றுக்கிழமையும் ஓப்பனிங்கா இருக்க செக்ஷன். இந்த செக்ஷன்ல நம்ம வரைஞ்சிருக்க மாரி 4031 வரைக்கும் நம்மளுக்கு லோ வந்திருக்கு மார்க்கெட். ஓகேவா? கரெக்ட்டா நம்ம வரைஞ்சது அந்த இடம் 4030 நம்ம 4026 வரைக்கும் வரைஞ்சிருக்கோம். மார்க்கெட்டோட லோ. கரெக்ட்டா மார்க்கெட் 4030ங்கிற ஜோன டேப் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கு. நான் வந்து இங்க ஒரு லைன் மட்டும் போட்டுக்கிட்டேன். அந்த லைன மட்டும் வச்சு செக் பண்ணிடுவோம். இங்க நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 4080ன்னு சொன்னோமா, அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதுக்கப்புறம்
ஹையா இருக்கிற 4016ங்கிறதுல ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. நம்மளோட லோ 4022. இந்த ஏரியால ஒரு சப்போர்ட் ஜோன் வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ஏரியால ஒரு சப்போர்ட் ஜோன் வச்சிருந்தோம். இப்போ நம்மளுக்கு சாட்டர்டே, சண்டே மார்க்கெட் மட்டும் ப்ளே ஆயிட்டுருக்கு இந்த இடத்துல. இப்போ நம்மளுக்கு ப்ரீவியஸா மார்க்கெட் க்ளோஸ் வச்ச ஏரியா என்னன்னா, நம்மளுக்கு இந்த மார்க்கெட்ல 4043ங்கிற ரேஞ்சில தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஆனா, நம்மளுக்கு கரண்ட் மார்க்கெட் இப்போ எங்க இருக்குன்னா 4054ல இருக்கு. இப்போ மார்க்கெட் இங்கேருந்து நம்மளுக்கு இந்த மார்க்கெட் கரண்ட்ல இருக்கிறதுனால, நம்மளுக்கு ஓப்பனிங் ஆகும்போது மார்க்கெட் இங்க இருக்கு, இங்க வரைக்கும் போயிரும். 80 வரைக்கும் போயிட்டு, அங்கருந்து கூடயும் நம்மளுக்கு செல் ஆகலாம். நான் அத டீட்டெயிலா அதில எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இங்க வரேன். இது நம்ம நார்மலா யூஸ் பண்ற சார்ட். இதில வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னதுன்னா, ஓகே. நான் ஃபர்ஸ்ட்டு ஷார்ட் பொசிஷன் எங்கேருந்து எதிர்பார்க்கறேன்னா, நம்மளோட ப்ரீவியஸா இருக்க ஹையஸ்ட் ஜோன் 4100. அப்படி ஃபர்ஸ்ட்டு 4100 இந்த ஏரியாலேருந்து தான் என்னோட செல்ல நான் எதிர்பார்க்கேன். என்னோட ஹை வந்து நான் வந்து கரெக்ட்டா 4016ங்கிற ரேஞ்ச் வச்சிருக்கேன். இங்கேருந்து வச்சு கரெக்ட்டா நம்மளோட லோயஸ்ட் ஜோனா 4066 அப்படி இல்லாட்டி 4070 இந்த ஜோன். இது என்னோட ப்ரெடிக்ஷன். 2வது 2வது பாசிபிலிட்டீஸ் எங்க இருக்குன்னா, என்னோட 2வது பாசிபிலிட்டீஸ் இந்த ஏரியா 4080 80 ஆர் 83 நம்மளுக்கு செல். இந்த இடத்துல எடுத்தோம்னா கரெக்ட்டா நம்மளோட இந்த இடம். இங்க என்னோட இது ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு, என்னோட டிபிய வந்து நான் எங்க வைப்பேன்னா 4050ங்கிற ரேஞ்சில வைப்பேன். இது என்னோட செல். செல் சைடுக்குள்ள ப்ரொஜெக்ஷன். இந்த 2மே செல் சைடு ப்ரொஜெக்ஷன். ஒன்ஸ் வந்து மார்க்கெட் நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு 4054ங்கிற ரேஞ்சில அது இங்க இருக்கு. நம்மளுக்கு வந்து மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு ஓப்பனிங் வந்து ஒரு கேப் அப் ஆயி, நம்மளுக்கு பை சைடு இருந்துச்சுன்னா, மார்க்கெட் நேரா மேல போயிட்டு நம்மளுக்கு R1 ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுவ நம்மளுக்கு டேப் பண்ணிட்டு ரீடெஸ்ட் ஆகும்போது, கரெக்ட்டா இந்த இடம் போயிட்டு, திரும்ப மேல போயிட்டு ரீடெஸ்ட் ஆகும்போது, நம்ம ஒரு செல் என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? இதோட 2வது பாசிபிலிட்டீஸ் என்னன்னா, நம்மளுக்கு மார்க்கெட் கீழேருந்து போயி, கரெக்ட்டா நம்மளோட ப்ரீவியஸ் செல் சைட் லிக்விடிட்டியா இருக்கிற பழைய மார்க்கெட் 95ங்கிற ரேஞ்ச் போயிட்டு, அங்கருந்து ரீடெஸ்ட் ஆயி 4083 வந்து, நம்மளுக்கு திரும்ப மேல போயிட்டு, அங்கருந்து நம்ம செல் ஆகும்போது 4050 வரைக்கும் நம்ம வைக்கலாம். இது நம்மளோட செல் சைடு ப்ரொஜெக்ஷன். ஓகேவா? இது செல் சைடு ப்ரொஜெக்ஷன். மார்க்கெட் இது வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுனால, நம்ம பை அண்ட் செல் சேர்த்து தான் பார்க்கணும். இது செல் சைடுக்குள்ள ப்ரொஜெக்ஷன். அப்பன்னா பை எங்கேருந்து எடுக்கலாம்? லாங் பொசிஷன் எங்கேருந்து ஹோல்ட் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு லாங் எடுக்கிறது வந்து இந்த ஏரியா. கரெக்ட்டா சொன்னா 27ங்கிற ஏரியால நம்ம லாங் ஹோல்ட் பண்ணலாம். இது ஒரு பாசிபிள் ஜோன். கரெக்ட்டா இந்த ஏரியாலேருந்து எடுத்து, நம்ம 4050 வரைக்கும் வச்சுக்கலாம். இது ஒரு பாசிபிள் ஜோன். ஓகேவா? நான் அத ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். இங்க ஒரு என்ட்ரியும், அதுக்கப்புறம் இங்க ஒரு என்ட்ரியும் சொன்னேன். இது 2 பாசிபிலிட்டி. அதே மாரி தான் கீழ வந்து இது ஃபர்ஸ்ட் பாசிபிள் வே. இன்னொரு பாசிபிள் வே எங்க இருக்குன்னா, நம்மளோட ஃப்ளோர்ன்னு சொல்றதோட ஃப்ளோர் டெஸ்ட். நம்மளோட மார்க்கெட் வந்து பிரேக் ஆகாம நிக்குது இந்த ஏரியா. 4000 ரேஞ்ச். ஒன்ஸ் 4000 ரேஞ்ச மார்க்கெட் எப்போ டேப் பண்ணிட்டு ரீடெஸ்ட் ஆகுதோ, நம்ம அங்கருந்து பை எடுக்கலாம். அங்கருந்து எடுத்து நம்ம 4040 ஆர் 4050 வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். நான் கம்மியா வைக்கிறேன். எங்க வைக்கிறேன்னா 4040ங்கிற ரேஞ்ச்ல வைக்கிறேன். எஸ்எல் எங்க செட் பண்ணேன்னா, ப்ரீவியஸ் லோலருந்து கொஞ்சம் கீழ.
இந்த ட்ரேட் எப்படி எடுக்கணும்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து மார்க்கெட் இங்க ஸ்டார்ட் ஆயி நம்மளோட S2 ஒன்ஸ் S2வ பிரேக் பண்ணி திரும்ப வருது. இந்த ஏரியால எப்படின்னா, மார்க்கெட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆயி கீழ போயி, மார்க்கெட் ஃபர்ஸ்ட்டு S2வ பிரேக் பண்ணி, திரும்ப S2ல கொஞ்சம் ரீடெஸ்ட் பண்ட்டு, திரும்ப வரம்போது நம்மளோட என்ட்ரி எடுத்து நம்ம டிபி வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். டிபி வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். நம்மளோட 2வது என்ட்ரி 2வது பாசிபிலிட்டீஸ் எங்கன்னா, நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன மார்க்கெட் ஃபர்ஸ்ட்டு பிரேக் பண்ணி, நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன மார்க்கெட் பிரேக் பண்ணி, கரெக்ட்டா இந்த இடம் 4009ங்கிற ரேஞ்சில சாரி நம்மளோட சப்போர்ட் ஜோன பிரேக் பண்ணி நம்மளுக்கு ஒரு ரீடெஸ்ட் 4015 ஒரு 16லயோ போயிட்டு, நம்மளுக்கு மார்க்கெட் அங்க இருந்து ஒரு ரீடெஸ்ட் குடுக்கும். அந்த ரீடெஸ்ட்ல நம்மளுக்கு S1 திரும்ப டேப் பண்ணி, திரும்ப அங்கருந்து சப்ஸ்டெயின் ஆயி, உள்ள இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல ஒரு பை எடுத்து நம்ம 4050 வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். ஓகேவா? ஏன் சொல்லுவேன்னா, நம்மளுக்கு இந்த ஏரியால இருந்து தான் நம்மளுக்கு அதிகமா மார்க்கெட் வந்து போன வீக்லயும், இந்த வீக்லயும் ஒரு ரீடெஸ்ட் ஜோனாவே இருந்திருக்கு. இப்ப நம்ம அத செக் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். நான் பேக்ல ஃபுல்லா போறேன். நம்மளோட என்ட்ரி எல்லாத்தையுமே நான் ஒரு ஹாரிசான்டல் லைன்ல மார்க் பண்ணியிருக்கேன். பிளாக் லைன்ல மார்க் பண்ணியிருக்கேன். நீங்க தெளிவா பார்த்தாலே போதும். நம்மளோட என்ட்ரில தான் மார்க்கெட் நெறைய தடவ பை அண்ட் செல் போயிருக்கு. ஓகே. நான் அந்த இடத்துல டெக்ஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். எது பை என்ட்ரி, எது செல் என்ட்ரிங்கிறத டெக்ஸ்ட் பண்ணிருவோம். இது இது பை என்ட்ரி. இது பை என்ட்ரி. இது 2மே பை என்ட்ரி. அப்புறம் இது நம்மளோட செல் என்ட்ரி. நான் பை என்ட்ரி, செல் என்ட்ரி எல்லாமே பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல நம்மளுக்கு இந்த ரீஜியன்ல இருந்து தான் மார்க்கெட் எய்தர் பை ஆயிருக்கா, செல் ஆயிருக்கான்னு ஒரு செக் பண்ணிடுவோம். மார்க்கெட் நம்ம சொன்ன மாரி தான் இந்த இடத்துல ஒன்ஸ் ரீடெஸ்ட் ஆயி கீழ விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஏரியால ஒன்ஸ் ரீடெஸ்ட் ஆயி இந்த ஏரியாலயும் கீழ விழுந்திருக்கு. நம்ம சொன்ன மாரி அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 2வையும் நம்மளுக்கு பிரேக் பண்ணி தான் ஒன்ஸ் கீழ விழுந்திருக்கு எல்லா சைடுமே. ப்ரீவியஸா செக் பண்ணோம். ஓகே. இப்போ 30 மினிட்ஸ்லயும் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு, நம்ம நெக்ஸ்ட் வீக் டிஒய்டிஎக்ஸ்லயும் நம்ம செக் பண்ணிரலாம். மார்க்கெட் இந்த ரேஞ்சில தான் நம்ம வரைஞ்சது எல்லாமே பை என்ட்ரி, செல் என்ட்ரிய பார்த்துட்டு, ப்ரீவியஸா மார்க்கெட் எல்லாத்துலயும் செக் பண்ணோம். இந்த பிளாக் லைன்ல தான் மார்க்கெட் சப்ஸ்டெயின் ஆயிருக்கா, இல்ல அங்கருந்து பிரேக் ஆயிருக்கான்னு எல்லாத்தையும் செக் பண்ணோம். ஓகே. நம்ம குடுத்த என்ட்ரி கரெக்ட்டா தான் குடுத்துருக்கோம். ஓகே. இப்போ நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு போயிருவோம். 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு போயிட்டோம். எதனால நான் வந்து பை அண்ட் செல் சைட் 2த்தையுமே இந்த வாரம் சேர்த்து சொல்றேன்னா, நம்ம வந்து மார்க்கெட் வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல நமக்கு தெளிவா பார்த்தாலே தெரியும். மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ள தான் இருக்குது. இந்த ரேஞ்ச விட்டு மார்க்கெட் பிரேக் பண்ணவே இல்ல. உங்களுக்கு இந்த மார்க்கெட்ட ஃபுல்லாவே தெளிவா பார்த்தாலே போதும்.
நான் உங்களுக்கு தெளிவாவே ட்ரா பண்ணி காமிக்கேன். ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ்ல. ஜூலை 7ஆம் தேதியிலேருந்து, இல்ல நம்ம ப்ரீவியஸ் வீக் ஹை எடுத்துக்கிட்டாலும் பரவால்ல. இங்க இருந்து கரெக்ட்டா இப்ப வரைக்கும் மார்க்கெட் நம்மளுக்கு வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளயே தான் இருக்கு. இந்த ரேஞ்ச மார்க்கெட் வந்து இப்ப வரைக்கும் பிரேக் பண்ணவே இல்ல. எய்தர் பை சைடும் பிரேக் பண்ணல, செல் சைடும் பிரேக் பண்ணல. ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ரேஞ்ச தான் கிரியேட் பண்ணிருக்கு. ஒரு ரேஞ்ச்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம வந்து இந்த வீக் வந்து சாலிடா எய்தர் பை சைடு போணுமா, செல் சைடு போணுமாங்கிறதே சொல்லாம, நம்ம வந்து ஒரு டக் ஆஃப் வார்ல இருக்க மாரியே தான் நம்ம இந்த வாரத்த பிரெடிக்ட் பண்ணியிருக்கோம். மேஜரா எந்த ரீசன்னாலனா, இங்க ஆயில் பிரைஸ நம்ம ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்றது ஆயில் பிரைஸ். நம்மளுக்கு இந்த வாரம் ஸ்டார்ட் ஆன உடனே நம்மளோட ஆயில் பிரைஸ் வந்து தட 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 தடன்னு கீழ விழுந்துருச்சு. நான் இன்னும் ஜூம குறைச்சே காட்டுதேன் உங்களுக்கு. உங்களுக்கு தெளிவா தெரியும். தட தட தடன்னு ப்ரீவியஸ் வீக் நம்மளுக்கு ஹை க்ளோஸ் வைக்கும்போது எங்க இருந்துச்சு? $90 இருந்துச்சு. ஆனா சாரி மாத்தி சொல்ட்டேன். ப்ரீ கரெக்ட்டா தானே சொன்னேன்? கரெக்ட்டா தான் சொல்லியிருக்கேன். டேட் மட்டும் மாத்திருந்தேன். போன வாரம் வந்து ஆ ப்ரீவியஸ் வீக் நம்மளுக்கு கரெக்ட்டா தான் சொன்னேன். ப்ரீவியஸ் வீக் நம்மளுக்கு இந்த இடத்துல க்ளோஸ் வைக்கும்போது $90 இருந்துச்சு. அங்க இருந்து தட 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 தடன்னு மார்க்கெட் கீழ விழுந்து ஆயில் மார்க்கெட் கீழ விழுந்தாலும், நம்மளுக்கு எப் அ ஃபெட் ரேட் கட் நியூஸ் இருந்ததுனால, ஆயில் பிரைஸ் கீழ விழுந்தும், கோல்டு வந்து பை ஆக ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. திரும்ப நம்மளோட ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும், நம்மளுக்கு வந்து ஆயில் பிரைஸ் தட தடன்னு இங்க கூடுனதுனால, நம்மளுக்கு அங்க ஒரு செல்லிங் பிரஷர் கிரியேட் ஆயிருச்சு. இப்போ நம்மளுக்கு ஆயில் பிரைஸ் வந்து நம்ம தெளிவா பார்த்தா, ஆயில் பிரைஸ் நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லேருந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேம் ஆயில் பிரைஸ் செக் பண்ணிடலாம். கரெக்ட்டா மார்க்கெட் இந்த ஏரியால இருக்கு. எப்போ இந்த இடத்த மார்க்கெட் எப்போ ஃபில் பண்ணுதோ ஆயில் மார்க்கெட்ல, ஃபில் பண்ணிருச்சுன்னா, மார்க்கெட்ட வந்து ப்ரீவியஸா இருக்க ஹை, இந்த ஹை 96ங்கிற ரேஞ்ச மார்க்கெட் வந்து ஈஸியா கிராப் பண்ணிரணும். அதுக்கு முன்னாடி 93ங்கிற ரேஞ்ச கிராப் பண்ணி, இந்த கேப் விட்ட இடத்த ஆ ஆயில் மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணிருச்சுன்னா, மார்க்கெட் வந்து கன்ஃபார்ம் மேல போகும். இந்த இடத்துல கன்ஃபார்ம் நம்மளுக்கு ஆயில் மார்க்கெட் மேல போச்சுன்னா, கோல்ட் மார்க்கெட்ல என்ன ஆகும்? கோல்டு வந்து கீழ விழுந்துகிட்டே இருக்கும். இங்க விழுதுனால நம்ம டிவைடிஎக்ஸ் மார்க்கெட்டையும் செக் பண்ணணும். ஓகே. டிவைடிஎக்ஸ்ல இங்க செக் பண்ணா, நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து கரெக்ட்டா கீழ விழுந்திருக்கு. 4 ஹவர்ல நம்மளுக்கு வெட்னஸ்டே நம்மளுக்கு எஃப்எம்சி வந்த நியூஸ்ல வந்து நம்மளுக்கு மார்க்கெட் ஓவராலா ட்ராப் ஆயிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையணும். வரைஞ்சு நம்ம 4 ஹவர்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சு செக் பண்ணிடலாம். இங்க மேக்ஸிமம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏரியால தான் இருக்குது. இந்த ஏரியால தான் இருக்குது. சப்போர்ட் இருக்குது. இதுக்கப்புறம் இங்க தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. தெளிவா பார்த்தா நம்மளுக்கு மார்க்கெட் இந்த ஏரியாலேருந்து கரெக்ட்டா சொன்னா, இந்த ஏரியாலேருந்து மார்க்கெட் நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகி மேல போறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. கரெக்ட்டா இந்த ஏரியா. ஏன்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸா நம்ம 4 ஹவர்ல 4 ம் 4 ஹவர்ல செக் பண்ணீங்கன்னா, இந்த ஏரியாவ மார்க்கெட் டேப் பண்ணி ரிவர்ஸ் ஆயிருக்கு அதிக தடவ. 4 ஹவர்ல அதிகமா நம்மளுக்கு மார்க்கெட் இங்க டேப் பண்ணி ரிவர்ஸ் ஆயிருக்கு. நம்ம அதிகமா இங்கேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, மார்க்கெட் இந்த பிளேஸ டேப் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகலாம். அப்படி இல்லையா, மார்க்கெட் இங்க வந்து டேப் பண்ணிட்டு பை போலாம். அப்படி இல்லாட்டி, இந்த இடத்துல என்ன ஆகும்னா, மார்க்கெட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆயி, கீழ வரைக்கும் வந்து, திரும்ப இந்த 100ங்கிற ரேஞ்ச் வந்து கீழ வந்துட்டு, திரும்ப அதோட ப்ரீவியஸ் ஹையா இருக்கிற 101ங்கிற ரேஞ்சுக்கு ஈஸியா மார்க்கெட் ஸ்வீப் ஆயி போயிட்டே இருக்கும்.
இது ஃபுல்லா எதனால டிஒய்டிஎக்ஸ் எதனால சொல்றேன்னா, நம்மளுக்கு வந்து ஆயில் பிரைஸ வச்சு தான் டிஒய்டிஎக்ஸ நான் தெளிவா சொல்றேன். ஆயில் பிரைஸ் எப்போலாம் கூடுதோ, நம்மளுக்கு வந்து மார்க்கெட்ல கூடும். ஓகே. இப்போ நம்மளுக்கு கரண்ட் கோல்டு மார்க்கெட் இந்த சனி, ஞாயிறுல எந்த ரேஞ்ச்ல இருக்குன்னு பார்ப்போம். நம்மளுக்கு 54ங்கிற ரேஞ்ச்ல தான் இருக்குது மார்க்கெட். ஒரு பையிங்லயே தான். நம்மளுக்கு தெளிவா பார்த்தா, நான் 1 ஹவர் கேண்டில்ல செக் பண்ணேன். ஓகே. 1 ஹவர் கேண்டில்ல செக் பண்ணா, நம்மளோட மார்க்கெட் தெளிவா பார்த்தா, சனி, ஞாயிறு இல்லாட்டி நம்மளுக்கு ஒரு கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆயிருக்கும். ஏன்னா மார்க்கெட் கீழ பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை நம்மளுக்கு மார்க்கெட் வந்து 4030 32 வரைக்கும் வந்திருக்கு. ஆனா, இப்போ வந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா, நம்மளுக்கு ப்ரீவியஸா க்ளோஸ் எந்த இடத்துல சொன்னேன் 4043ல தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஆனா, ஏற்கனவே நம்மளுக்கு 4054ல இருக்குது. இப்போ நான் வீடியோ எடுக்கிற டைம்ல மார்க்கெட் இந்த இந்த ஏரியால இருக்கு. இப்போ மார்க்கெட் ஓப்பனிங் ஆவும்போது, மார்க்கெட் இந்த ஏரியால தான் இருக்குமா? இல்ல கீழ வருமாங்கிறது நம்மளுக்கு தெர்ல. இப்போதைக்கு 24x7 சார்ட்ல பார்க்கும்போது, மார்க்கெட் வந்து 54, 53ங்கிற ரீஜியன்ல வந்து அதிகமா லிக்விடிட்டி வச்சுட்டு இருக்கு. நம்மளுக்கு ப்ரீவியஸா நம்ம ஆ நார்மல் சார்ட்லயே பார்த்தாலுமே, அந்த ஏரியா தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ் பிவோட்டல் பாயிண்ட் மாரி, சரியான பாயிண்ட் மாரி. எப்புட்ன்னா 55 மார்க்கெட் நீங்க அந்த இடத்த 55 நீங்க எடுத்தீங்கன்னா, ஒரு பிவோட்டல் பாயிண்ட். ஒரு 4055 55ஓ, 56ஓ ஏன்னா இந்த ரேஞ்ச். இந்த ரீஜியன்ல நீங்க தெளிவா பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் மார்க்கெட் இந்த இடத்த டேப் ஓகே. பிவோட்டல் பாயிண்ட்டையும் நம்ம எழுதிடலாம். பிவோட்டல் பாயிண்ட். ஸ்பெல்லிங் தப்பா இருந்தா, நான் நெக்ஸ்ட் வீடியோல கரெக்ட் பண்ணிடுதேன். பிவோட்டல் பாயிண்ட்க்கு. எதனால இந்த ஏரியாவ நான் பிவோட்டல் பாயிண்ட்ன்னு சொல்றேன்னா, நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸா வால்யூம் வந்து நம்மளுக்கு ஜெனரேட் ஆகி ஒரு எய்தர் பை சைடு ஆர் செல் சைடு மேஜர் டிசிஷன் எடுத்த இடம்னா நம்மளுக்கு இந்த ஏரியா தான். மார்க்கெட் அந்த ஏரியா ஒன்ஸ் பிரேக் பண்ணுச்சுன்னா எய்தர் செல் ஆர் பை. இப்போ நம்மளுக்கு கரெக்ட்டா அந்த இடத்துல தான் 24/7 மார்க்கெட் வந்து அந்த இடத்துல தான் ஒரு வால்யூம் பிரஷர கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த இடத்துல வால்யூம் பிரஷர் கிரியேட் பண்ணி எய்தர் கேப் டவுனாவும் ஆக வாய்ப்பு இருக்கு. அகைன் கேப் அப்பாவும் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, நம்மளுக்கு ஆயில் மார்க்கெட்ட பொறுத்து தான் மண்டே மார்க்கெட்டோட எ ஓப்பனிங் செக்ஷன் தெரியுது. ஓப்பனிங் செக்ஷன் அத பொறுத்து தான் இருக்கு. நம்மளுக்கு ஆயில் மார்க்கெட்ட பொறுத்து தான் ஓப்பனிங் செக்ஷன் இருக்கு. இதே மாரி உங்களுக்கு ட்ரேடிங் அனாலிசிஸ் மற்றும் ட்ரேடிங்குள்ள இன்சைடர் நியூஸ் எல்லாமே வேணும்னா, ட்ரேடிங் தமிழ ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு விஐபி சிக்னல்ஸ் அண்ட் ஏதாச்சும் உங்களுக்கு வித்ட்ராவல் இஷ்யூ எந்த சப்போர்ட்டாச்சும் வேணும்னா, ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல டெலகிராம் சேனல்ல நீங்க கான்டாக்ட் பண்ணாலும், உங்களுக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவோம். தேங்க் யூ ஃபார் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப்.